சென்னைக்கு போகும்போது கையில் சுத்தமாக காசு இல்லை. ஒரு டைம் ஆஃபீஸ்லேருந்து பிஜிக்கு வர வழியில் ரொம்ப பசிச்சுன்னு ஒரு கடையில் ஃபுட் வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பே பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்கேன் பண்ணி சென்ட் கொடுக்குறேன். இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு வந்துச்சு. கையில் வேற காசு இல்லை, அக்கௌண்ட்லேயும் காசு இல்லாமல் பே பண்ண முடியல அப்படின்னு அவ்வளோ ஃபீல் பண்ணேன். ஆஸ் அன் இன்டர்ன் எனக்கு அப்போ மந்த்லி 7K தான் ஸ்டைஃபன். அப்போது எனக்கு அந்த இன்கம் பத்தலை. ஜஸ்ட் அன்னைக்கு என்னால் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கு பே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்குமேன்னு அவ்வளோ ஃபீல் பண்ணேன். உடனே டக்குன்னு என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அமௌண்ட் போட்டு விட சொல்லிட்டு அப்புறம் அவன் கொடுத்த அமௌண்ட் வச்சு தான் நான் பே பண்ணேன். அப்புறம் அங்கேருந்து பிஜிக்கு போகிற வழியிலேயே அழுதுகிட்டே தான் போனேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் லைஃப்பில் யாருமே இருந்துடக்கூடாதுன்னு நினச்சேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஒருவேளை ஃபுட் வாங்கி பே பண்ண கஷ்டப்பட்ட நமக்கே இப்படி இருக்குன்னா அது கூட கிடைக்காம அந்த உலகத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமான்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. அப்புறம் என்னோட சேலரி கூட நிறைய பேருக்கு ஃபுட் டொனேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஒரு நாளைக்கு மட்டுமே 20,000 பேருக்கு மேலே பசியினால் சாகுறாங்க. அதாவது வெறும் ஒரு நாளைக்கு மட்டும். நம்மளை நான் சர்ச் பண்ணி பாருங்க. இப்போ மெயினாக என்ன விஷயம் அப்படின்னா, பிச்சை எடுக்கிறவங்களுக்கு, வீடு கூட இல்லாமல் ரோட்டில் படுத்துருக்கிறவங்களுக்கு, அப்புறம் ஒரு வேளை சாப்பாடு கூட வாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நாங்கள் அப்பப்போ ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கோம் இன் மதுரை. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் அப்படி இருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு அவங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலில், இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டில், இல்லை நீங்கள் டே டு டே லைஃப்பில் ரெகுலராக கிராஸ் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஏரியாவாக இருக்கலாம். அந்த மாதிரி பிளேசஸில் அப்படி யாரையாச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க லொக்கேஷன் எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் எங்களுக்கு பண்ணுங்க. வெறும் ஒரு ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல. பிகாஸ் எவ்ரி லைஃப் மேட்டர்ஸ். அண்ட் சப்போஸ் நீங்களும் இந்த ஜேர்னியில் எங்கள் கூட பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா யுவர் மோஸ்ட் வெல்கம். எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம எல்லாரும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு நம்ம ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ஒரு ஷேர் அங்கே பசியினால் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க ஒருத்தவங்களுடைய லைஃபே சேவ் பண்ணலாம்.